பாட்டு வரி கொஞ்சம் வளர்ந்து போச்சு. இதுவரைக்கும் பாடுறது கொஞ்சம் பெருசு நினைக்கிறேன். சரியா பாடிட்டா தப்பா பண்ணா. நன்றி நன்றி. பெருமையான வேதமொழி வீதி இருக்கிறமலை, நீதி மன்னன் நெருங்கி இருக்கிறமலை, பாதகப்படைய வங்கி இருக்கிறமலை, மாதம் 3 மலைகளை பெய்யவே என்றார்கள். ஆடுக்கு ஆடை கட்டி போரடித்த அழகு தமிழ்நாடு அப்படிங்கிற பெருமை. ஆடை கட்டி போரடிச்சாங்க. நீங்க எல்லாம் எதுல போரடிக்க போரடிச்சிருக்கீங்களா? சும்மா சொல்லக்கூடாது. ஏப்பா தம்பி நீ எதுவும் போரடிச்சிருக்கியா? போர் போரடிச்சா போர்தான் போட்டுருக்கேன். அந்த வேலை பாருங்க, அடிச்சிருந்தீங்கன்னா தெரியும் விவசாயத்தினுடைய அருமை என்ன என்பது. மழை வானம் பார்த்த பூமியெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. எங்க ஊர் பக்கம்லாம் ஒன்னே மாதிரி ஆண்டா அப்படி மழை பெய்யும். அதனாலதான் என்ன வேதமோதிய வேதி இருக்கிற மொழி, நீதிமன்றம் வெளியில் இருக்கிற மொழி, மாதகப்படையும் அங்கே இருக்கிற மொழி, மாதம் 3 மலைகளை பெய்யுவேன். காலம் தவறாமல் ஆலைகள் தோறும் 6 கால பூஜை நடந்தது அன்றைக்கு. வேதமோதியக்கூடிய வேதி இருக்கிறது மழை. மாதகப்படைய வங்கி இருக்கிற மொழி, தன்னுடைய கணவன் இன்னொரு பெண்ணின் மீது ஆசைப்படுகின்றான் என்று சொல்லி தூக்கிட்டு போன பெண் இருந்த காலத்துல எல்லாம் மழை பெஞ்சு. ஆனா தான் முடிஞ்ச தன்னை கொல்ல போறான் அப்படின்னு தெரிஞ்சு அவனையே கொண்டா இருந்த பெண்கள் தான் இருக்கிற காலத்துல மழை பெய்யல. நீதிமன்ற நீதிமொழி தன்னுடைய பிள்ளை ஒரு நாட்டினுடைய இளவரசன், சோழ சாம்ராஜ்யம் மிகப்பெரியது பேரரசு. அவரோட பேரரசின் கீழே பல சிற்றரசுகள் இருந்துச்சு. சிற்றரசுகளுக்கு மேல ஒரு பேரரசுக்குன்னா எவ்வளவு பெருசு. அதனுடைய இளவரசன் தெரியாத அவருடைய தேர்காலில் வந்து ஒரு கண்டு விழுந்து இறந்துச்சு. வீதிவரனுடைய தேர்கால் தேர் ஓடிட்டு போகும்போது அந்த தேர்கால் பார்த்தார். ஆராய்ச்சி பண்ணி வந்து அடித்தது பசு. என்னுடைய மகன் என்னுடைய குட்டைக்கு தீங்கு இழைத்து விட்டார் என்று சொல்லி உடனே பார்த்தார். பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி, செய்தது தவறுதான் என்பதற்காக எந்த தேர்காலிலே அந்த கன்று விழுந்து இறந்ததோ அதே தேர்காலிலே விட்டு ஏற்று பண்ணிட்டான். பெற்ற பிள்ளை நீ செய்ய அந்த வேலைய ஒரு கண்டுபிடியா தான் பெற்ற பிள்ளைய பண்ணுவோம் யாராவது. ஆனால் சீதா அப்பேற்பட்ட நீதி மன்னர் நெருங்கி இருக்கிறவர்களை நீதியோடு ஆட்சி செய்தவருக்காக தான் செய்தது தவறு, தான் தீங்கு இழைத்து விட்டோம், தவறு செய்து விட்டோம் என்று சொல்லி உயிரை விட்டார். கண்ணகியினுடைய காட்சிடங்கள் முத்தியிலே இருக்கிறது மாறிக்கப்படும் என்று தெரிந்த உடனே அடுத்த கனவை போயிடுச்சு உயிர். அவரெல்லாம் மனுஷன் அப்பேற்பட்டவரெல்லாம் வாழ்ந்த நாடு இந்த நாடு. அதுலதான் நீங்க இருக்கிறான், நம்மளும் இருக்கான். என்னையும் சேர்த்துக்கா உடனே சொன்ன தப்பா போயிடும். அப்பேற்பட்ட மண்ணிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாட்டிற்காக இதற்காகவோ உழைத்தார்கள். தமிழுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை வேறான வைத்தார். அப்படி தமிழ் கிழமை அப்படி தென் திசை தாழ்ந்து விட்டது, வட திசை வட திசை தாழ்ந்து விட்டது, தென் திசை விட்டு விட்டது. அங்கே வந்து தமிழை பெருக்க வேண்டும் என்பதற்காக வந்தார் குருமணி அகத்திய மாமி. அப்படியெல்லாம் நாட்டுக்காக ஓடினவர்கள் மத்தியில, நாட்டுக்காகவும் மொழிக்காகவும் ஓடிவதற்கு மத்தியிலே நானும் நீயும் பெண்ணுக்காக ஓடுகின்றோமே. பெண்ணுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். இவளை மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ தீப்பந்தோப்பு கோயில் நீதானோ தாவாரம் பூதானோ நடை தேவானோ சடங்கைகள் தரும் இசை தேர்ந்தாரோ
அண்ணா என்னம்மா உங்களை பார்க்க எப்படி இழைத்து விட்டேன் பார்த்தீர்களா? நான் அண்ணனா என்ன பண்றீங்க? உங்கள் ஆட்டத்தை பார்க்கதான் இவ்வளவு கூட்டம் ஆளுங்க.
கள்ளி சல்லியில போனாரா? டேய், என்ன சாப்பிட்டு அம்மாவை கூப்பிடுறாங்க. அம்மா வள்ளியா ஏதாவது சல்லியில நம்பர் விற்பனை அவ்வளவா? ஆமா. என்ன பண்றது நம்ம நேரம் குடிச்சிட்டாரு உன் டவுசர் அவுத்தாடா அவுத்தாட்டியா உள்ளவமா அந்த பையனுக்கு அஞ்சரை மணியால இந்த வியாதி யார் துணியாவது அவர் துணியை கோத்து மாநிலத்தில் இருக்கிறார் எதுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கீங்க பாங்களே ஐயா 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 தாவணி கொடுத்துருக்கிறாப்ல ஏய் ஏழு நீ பாட்டுக்கு வழியா ஒரு பாவனை பெரியப்பா அம்மா வாங்க உன்னை காலம் தான் தெரிவிக்கிறீங்க வா நம்ம மணியா இருக்கு அப்பாவா வாங்க மணி டிஃபன் ஷாப்ல போன டயம் ஆகுது தாங்கள் வரும் நண்பர்கள் அந்நிய ஆடவர்கள் பேசி பழக்கம் என்றால் எனக்கு ஒரு போல் தெரியவில்லை ஆயா தாங்களுக்கு பதிலீட்டை காத்திருக்கிறேன் எப்படி தமிழச்சி என்கிற முறை மனம் கவனம் தமிழே மனம் கவனம் தாயே என்பதிலேயே அன்பு மொழியே உலகின் முதன்மையான மொழியே உண்மை போட்டி போவது இப்போ அடைகளின் பெருமை வந்தாரை வளவைக்கு பூமியிலே இருக்க வேண்டிய சிறப்பு விருந்தோம்பலுக்கும் உபசரிப்புக்கு பெயர் போட மொழி வாழ்க்கும் என்ற பெருமை அப்படின்னா தாங்களுக்கு பதில் தரிசனமாக இருக்கிறேன் மான் ஒன்றை தேடி வந்து மாட்டேன் அண்ணன் தொழில் புரிகிறார் விளையாட்டு பிள்ளைகள் நாங்கள் யார் எங்கிருந்து வயது சட்ட விளக்கமாக சொன்னால் தக்க பதிலை தங்களுக்கு சமர்ப்பிக்க காத்திருக்கிறேன் எடுத்து எமுகள் பாருங்கள் வணக்கம் கோயிலத்தின் கொற்றவன் பெற்ற நற்றமிழ் சொல்லியே வாழ்கள் வந்தாரை வரவேற்கும் மாண்பு குறையாக வரவேற்ற உமக்கு முதலில் எமக்கு எம்முடைய நன்றிகள் இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்ற முறையோடு வரவேற்கும் நானும்
புகழ்வாடும் கையை விளக்கி சொந்தக்காரன் அப்பன் கைலாசநாதன் தாய் பிரசன்ன நாய் இந்த ஞாபகம் வராது அப்படியே கதை கதாபாத்திரத்தோட அப்படி உண்டு. எனது பெயர் கந்தவேடன். எங்களுடைய கோயில்களில் வேட்டையாடுவது வேட்டையாடும் நிற்பாக இருந்த பொழுது அழகான மான்குட்டத்தை வருத்துகிறேன். ஒரு மான் மிகவும் அழகான மான்குட்டி என்னை பார்த்தது. நான் அந்த மான்குட்டியையே பார்த்தேன். கொண்டை அதன் மீது ஒரு காதல் ஒரு பற்று. ஏழை திரட்டி வருகின்ற வேலையை தன்னுடைய அண்ணனை தடுத்திருந்து நான் சண்டால் இல்லை என்றால் இந்நேரம் கைப்பொடியாக பிடித்து என்னுடைய இருப்புடன் சென்று கொண்டிருப்பேன். என்ன புரியுடியா என் எனக்கு மட்டும் புரியுடியா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. கண்டவர்கள்லாம் பிடிச்சாச்சா தப்பு என்ன நடக்கிறது? எனக்கு மட்டும் புரியுடியாவே இருக்கணும். அதனாலதான் பிடிக்காது இருக்கு. என் மான் எப்பேற்பட்ட மான் அழகான பெருமையான மான். அப்பேற்பட்ட மானினுடைய பெருமை அது என்னையோட சின்ன பிள்ளை நீங்க சமாதானம் மட்டும் சொன்னீங்கன்னா சனி குடிச்சிட்டு போயிடுவேன். சமாதானம் சொல்லலைன்னா நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நான் சமாதானம் சொல்லலைன்னா இந்த முடிச்சுட்டு அவ்வளவுதான். சமாதானம் சொல்லலைனாலும் சொல்லலைன்னா எப்படி சம்மதிக்க வச்சு அது சம்மதிக்க முடியும். எனக்கு தெரியும் என் மேல